மனுஷ் சார், குறிப்பிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் இன்றைக்கு வந்த செய்தி அடிப்படையில் கடுமையான விமர்சனத்தை தன்னுடைய ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டிருந்தாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாஜகவினுடைய திட்டம் என்னவா தான் இருக்குது இதன் மூலமாக? பாஜகவினுடைய திட்டம் என்பது சதி திட்டம். அதாவது அவர்கள் இதை 2016 பேசுறாங்க, 16 பேசுறாங்கிறது இல்லை. அவர்களுடைய நீண்ட கால அஜெண்டா, RSS பாஜகவினுடைய அஜெண்டா என்பது, அதாவது ஒரு அதிபர் ஆட்சி முறையை இங்கு கொண்டு வர வேண்டும். மாநிலங்களுக்கு எந்த உரிமைகளும் இருக்கக்கூடாது. ஒரு ஒற்றையாட்சி முறையை கொண்டு வர வேண்டும். இதை அவர்கள் கருத்தியல் ரீதியாகவே பல இடங்களில் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதற்கான பல முன்னெடுப்புகளை கடந்த காலத்தில் செய்திருக்கிறார்கள். இதுல இருக்க பல பிரச்சனைகளை பற்றி சிவப்பிரியன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இதுல இப்போ நம்ம ஒரு யூகத்தின் அடிப்படையில் ஒரு சிச்சுவேஷன் வச்சுப்போம். ஒரே நாடு ஒரே தேர்தல், நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் நடந்து அங்கு ஒரு ஆட்சி அமைஞ்சிருச்சு. எல்லா சட்டமன்றத்திலையும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தி அங்கங்க ஆட்சி அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இருக்க சிச்சுவேஷன், அதாவது இப்ப ஒன்றிய அரசு என்பது ஒரு சிறுபான்மை அரசாக அல்லது கூட்டணி கட்சிகளை மட்டுமல்லாமல் வெளியே இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய ஆதரவை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. இப்ப நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் இந்த அரசாங்கத்திற்கான ஆதரவை விலக்கிக் கொள்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இதே போல ஒரு சிச்சுவேஷன் ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்த பிறகு நான் சொல்றேன். அப்போ இதே மாதிரியான ஒரு சிறுபான்மை அரசு அங்க அமைகிற போது அவர்கள் விலக்கிக் கொள்கிறார்கள் அல்லது வேற யாரோ ஒரு கட்சியினர் விலக்கிக் கொள்கிறார்கள். அப்போது அந்த நாடாளுமன்றத்தினுடைய நிலை என்பது என்ன? அப்போது அதற்கு தனியாக தேர்தல் நடத்துவார்களா அல்லது அதோடு சேர்த்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபைகள் எல்லாவற்றையும் கலைத்து விட்டு திரும்ப தேர்தல் நடத்துவார்களா? ஒரே தேர்தலில் கூட இந்த திட்டம் என்பது அடிபட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்போ இது எதற்குமே பதில் சொல்லாமல் திரும்ப திரும்ப இது ஏதோ செலவை குறைக்கிற ஒரு விஷயம் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க சொல்றது தேர்தல்ல கருப்பு பணம் அதிகமா புரளுது, இது கொண்டு வந்துட்டா குறைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. அவங்க சொல்ற மெயினான விஷயம் டிமானிசேஷன் கொண்டு வந்தாங்க இல்லையா? அப்ப என்ன சொன்னாங்க? கருப்பு பணங்கிறது அதுக்கப்புறம் எவ்வளவு கருப்பு பண புழக்கம் நாட்டில் இருக்கிறது என்பதையும், இவர்கள் ஒழிப்பதாக சொன்ன கருப்பு பணம் அப்படியே எப்படி வங்கிக்கு திரும்பி வந்தது என்பதையும் நாம் பார்த்தோம். இவர்கள் கருப்பு பணம் என்பது ஒரு பூச்சாண்டி, இவர்கள் காட்டக்கூடிய ஒரு பூச்சாண்டி. இவர்கள் உண்மையில் ஒழித்து கட்ட விரும்புவது என்பது இந்தியாவினுடைய பன்முக தன்மை கொண்ட ஒரு தேர்தல் ஜனநாயகத்தை. இப்ப அடிப்படையான கேள்விகளுக்கு வருவோம். பற்றி பேசுகிறார்கள். ஒட்டுமொத்தமான இந்திய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டில் ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்காக செலவிடப்படக்கூடிய பணம் எவ்வளவு தெரியுமா? 0.02%. மொத்த பட்ஜெட்ல ஒரு ஜனநாயகத்திற்காக நீங்கள் செலவழிக்கிற இந்த தொகை என்பது நீங்கள் உண்மையில் அது ஒரு பெரிய செலவா? இதை விட அதிகமான பணத்தை இன்றைக்கு கார்பரேட்டுகளுக்கு அவர்கள் கடன் தள்ளுபடியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு விஷயம். இன்னொன்று, மாநில தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாநில அரசாங்கங்கள் தான் அந்த தேர்தல்களை செய்கின்றன. அப்படி பார்க்கிற போது எப்படி நீங்கள் பாத்தீங்கன்னா இது ஒரு செலவு, ஒரு பிரமாண்டமான ஒரு செலவு என்பதை எந்த அடிப்படையில் சொல்கிறீர்கள்? இப்போ ஒரு 3 மாநிலத்தில் சமீபத்தில் தேர்தல் நடந்துச்சுங்க. அதாவது ஜம்மு காஷ்மீர், ஹரியானா, அப்புறம் மகாராஷ்டிரா. இந்த 3 மாநிலத்தில் ஏன் சேர்த்து உங்களால் தேர்தல் நடத்த முடியல? ஒரு ட்ரையலா நடத்தலாமே. இப்போ ஒரு 5-6 மாநிலத்துக்கு தேர்தல் வருதுன்னு இல்ல. கடந்த காலங்களில் நீங்க குறிப்பிட்ட மாதிரியே மகாராஷ்டிரா, ஹரியானாக்கு எல்லாமே ஒரே காலகட்டங்கள் நடந்துச்சு. ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களுக்கு ஒரே காலகட்டங்கள் நடந்துச்சு. இல்ல மகாராஷ்டிரா தேர்தல் அதுக்கப்புறம் பண்றாங்க. இப்போ அதே மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் எவ்வளவு நாள் நடந்துச்சுங்க? ஏன் ஒரே நாள்ல நீங்க நடத்த வேண்டியது என்ன? ஒரே பிரிவில் நடத்த வேண்டியது என்ன? அப்ப மகாராஷ்டிரா தேர்தலை ஏன் ஜம்மு காஷ்மீர் தேர்தலோட சேர்ந்து நடத்த முடியுதுங்கிறதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா, அங்க நிறைய பாதுகாப்பு படை வீரர்கள் தேவைப்படுறாங்க. அதனால இங்க இருந்து அங்க பாத்தீங்கன்னா ஆட்களை அனுப்ப வேண்டியிருக்கு, ஆர்மி அனுப்ப வேண்டியிருக்கு அப்படின்னு. இந்தியா முழுக்க அப்படித்தான் தேர்தல்கள் நடக்கிற போது சுழற்சி முறையில் நம்முடைய பாதுகாப்பு படையினர் பாத்தீங்கன்னா அனுப்பப்படுறாங்க. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைபெற்றா ஜிடிபி ஆனது 1 to 1.5% அதிகரிக்கும் அப்படின்ட்டு அந்த கமிட்டியினுடைய தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் சொல்றாரு நேத்து. இல்ல அதுக்கு என்ன சான்று இருக்கு? அவர் ஆய்வு பண்றாரு. என்ன ஆதாரம் இருக்கு? அவருதான் அந்த ஆய்வுக்குழுவுடைய தலைவர். ஏங்க ஒரு எலெக்ஷன்ல ஒரு எலெக்ஷன் நடைபெறுகிற விதம் இருக்கு இல்லையா? அந்த விதத்திற்கும் ஜிடிபி உயர்றதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நம்மளை முட்டாள்கள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? உள்நாட்டு உற்பத்தி என்பது தேர்தல் நடத்துற விதத்தை பொறுத்து அமைந்திருக்கிறதா? யாராவது இதை நம்புவார்களா? நாட்டினுடைய பல்வேறு திட்டங்கள் நடந்துட்டே வருது, திடீர்னு தேர்தல் வரும்போது அது தடைபடுது, அதன் பிறகு மறுபடியும் தொடங்குது. இது எல்லாத்தையும் மாற்ற முடியும் வழின்னு கேட்டு இல்ல நாட்டினுடைய திட்டங்கள் தடைபெறுது அப்படின்னு சொன்னா
நீங்க ஏன் ஒரு 3 மாநிலத்துல கூட ஒன்னா நீங்க நடத்த முடியல? போன தடவை தேர்தல் நடத்தை விதிகள் எவ்வளவு நாள் அமல்ல இருந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு நாள்? கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு மேல இருந்துச்சுங்க தேர்தல் நடத்தை விதிகள். 7 கட்டங்கள் 3 மாதங்களுக்கு மேல இருந்துச்சு. 3 மாசத்துக்கு மேல இருந்துச்சு இல்லையா? 3 மாசம் அதை நிறுத்தி வச்சது யாரு? இதுக்கு முன்னாடி எந்த காலத்திலயாவது 3 மாசம் தேர்தல் நடத்தை விதிகள் அமல்ல இருந்துச்சுன்னு சொல்லுங்க. காங்கிரஸ் வந்து ஆட்சி பண்ணிருக்கு, அந்த பீரியட்ல இருந்திருக்கா? வேற பல அரசாங்கங்கள் இருந்திருக்கா சொல்லுங்க. அப்போ இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க இதற்கெல்லாம் காரணம் இவர்கள் தான். இன்னொன்னு நான் சொல்றேன், இப்ப வந்து நீங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நாடு முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிங் மிஷின்ஸ், அந்த ஓட்டிங் மிஷின்ஸ் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பல மடங்கு கொள்முதல் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கே ஒரு 10,000 கோடி ரூபாய் இம்மீடியட்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்புறம் அதை 15 வருஷம் தான் யூஸ் பண்ண முடியும். இப்ப என்ன பண்றாங்கன்னா சுழற்சி முறையில பயன்படுத்துறாங்க. அப்போ 15 வருஷம் முடிஞ்சுன்னா 3 தேர்தலுக்கு மட்டும்தான் நீங்க அதை பயன்படுத்த முடியும். ஒவ்வொரு தடவையும் நீங்க வந்து 10,000 கோடி ரூபாய்க்கு மேல நீங்க கொள்முதல் பண்ண போறீங்களா? அப்போ செலவு குறையும் சொல்றாங்க இல்லையா? இதோட ஆர்குமெண்ட்டுக்கு பின்னாடி என்ன ஒரு அர்த்தம் இருக்கு? ஜிடிபி, கருப்பு பணம் எல்லாமே கட்டுக்கதைகள். கட்சிகள் மற்றும் வேட்பாளர்கள் மீதான செலவின அழுத்தங்கள் குறையுங்கிறாங்க. அடுத்தது குறையும். எனக்கு புரியல. அதாவது முதல் அடிப்படையான விஷயங்க, அதாவது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து 1968 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி மாநிலங்களுக்கும் தேர்தல் நடந்தது. அது சட்டம் போட்டு நடக்கல, அது இயல்பா நடந்தது. ஏன்னா பெரும்பாலான மாநிலங்கள்ல காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. ஆனா ஆட்சி கவிழ்ப்புகள் ஆரம்பித்த பிறகு அல்லது கட்சிகளுக்கு பெரும்பான்மை இல்லாத சூழல், மாநில கட்சிகள் வளர்ச்சி அடைந்த பிறகு ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிடுது. அப்ப அந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிறப்ப ஏன் ஆட்சின்னு நீங்க பார்க்கணும். ஏன்னா ஜனநாயகத்தினுடைய தேவைகள், பன்முகத்தன்மை, பெரும்பான்மை பெற முடியாத ஆட்சிகள், இதெல்லாம் ஒன்றிய அரசிலேயே ஆட்சிகள் கவர்ந்திருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா மாநில கட்சிகளை மட்டும் சொல்லல, ஒன்றிய அரசிலேயே வந்து 5 வருஷத்தை நிறைவு செய்ய முடியாம பாத்திருக்கீங்க இல்லையா? அப்போ எப்படி சார் நீங்க நடத்துவீங்க? எப்படி நடத்துவீங்க? அப்ப அடிப்படையில என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இது ரொம்ப சுருக்கமா சொல்றேங்க. இன்னைக்கு பேப்பர் எடுங்க, பேப்பர் எடுத்தா டெய்லி நாடாளுமன்றம் நடக்கிறப்ப என்ன செய்தி வருது? அதானிகளுடைய விஷயத்தை வந்து விசாரிக்கிறதுக்கு கூட்டுக்குழு அமைக்கணும், இல்ல மணிப்பூர் விவகாரத்தை வந்து நீங்க பாத்தீங்கன்னா கையால தவறிட்டீங்க, இதெல்லாம் டெய்லி ஹெட்லைன் நீங்க பாக்குறீங்க நாடாளுமன்றம் நடக்கிறப்போ. இந்த ஹெட்லைனை எப்படி மாத்துறது? இப்ப சேப்பரியன் சொல்ல மாதிரி இது ஒரு டைவர்ஷன். இந்த ஹெட்லைன், அதாவது அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய திறமையே என்னன்னு கேட்டீங்கன்னா ஹெட்லைனை சேஞ்ச் பண்ணணும். இப்ப நாளைக்கு வந்து பாருங்க, இது அதானி விவகாரம் வந்து பின்னாடி போகும். இப்ப நாடாளுமன்றத்துல இது தொடர்பான சர்ச்சைகள் வெடிக்கும். நாளைக்கு கான்ஸ்டிடியூஷன் தொடர்பான விவாதம் 2 நாட்கள். இல்ல இது எல்லாத்தையுமே அவங்க வந்து டைவர்ட் பண்ண நினைக்கிறாங்க. இப்போ கான்ஸ்டிடியூஷன் தொடர்பான இந்த விவாதத்துல இருந்து எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணணும்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். எதிர்கட்சிகள் எப்படி இதை பத்தி பேசாம இருக்கும்? அப்புறம் இன்னொன்னு, சிவபிரியன் சொன்ன மாதிரி இதை நிறைவேற்றுறதுக்கான மெஜாரிட்டி இவங்களுக்கு மக்களவையிலையும் கிடையாது, மாநிலங்களவையிலையும் கிடையாது. அப்ப எதுக்கு இதை கொண்டு வர்றாங்கன்னா, இப்ப நீங்க சைமத்தை பாத்தீங்க, அந்த தகவல் ஒலிபரப்புத்துறை மசோதா அதை நிறைவேற்ற முயற்சி பண்ணாங்க. அது என்னாச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. திரும்ப அந்த பில்லை திரும்ப வாங்கினாங்க. இண்டெக்ஸேஷன், அந்த மிடில் கிளாஸ் மக்கள் மேல வந்து வரி அதிகப்படுத்துறதுக்கான ஒரு பில்லை கொண்டு வந்தாங்க, அதை திரும்ப வாங்கினாங்க. அதே மாதிரியே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த லேட்டரல் என்ட்ரி முறை, அந்த இடஒதுக்கீட்டை வந்து ஒழிச்சுக்கிறதுக்கான லேட்டரல் என்ட்ரி முறை, அதை திரும்ப வாங்கினாங்க. இது வந்து ஒரு யூட்டர்ன் கவர்மெண்ட்டுங்கிறது. இவங்க எந்த ஒரு பெரிய பில்லையும் நிறைவேற்றுறதற்கான எந்த ஒரு கெப்பாசிட்டியும் கிடையாது. வெறுமனே ஹெட்லைனை சேஞ்ச் பண்றதுக்காக இந்த தில்லுமுள்ளு வேலையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஒருபோதும் நடக்காது. ஒரு நிமிஷம் ஜீவா, இங்க ஒரு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்கு. இதயத்துள்ள மாட்டுக்கறியை பத்தி பேசுறாரு, அவர் மான்கறியை பத்தி பேசுறாரு. மான்கறி அரிய வகை, ஒரு நிமிஷம் இருங்க, அரிய வகை உயிரினங்களை சாப்பிடக்கூடாது என்பது வனவியல் பாதுகாப்பு சட்டத்தில் கொண்டு வரப்பட்ட ஒன்று. அதை யாரையும் சாப்பிடக்கூடாது. ஆனா மாட்டுக்கறி சாப்பிடுற, ஒரு நிமிஷம் இருங்க சார், அதான் மாட்டுக்கறி சாப்பிடுறவங்களை அடிக்கிறது, மாட்டுக்கறி சாப்பிடுறாங்கன்னு கொல்றது, இதுக்கு ஆதரவா ஒரு அரசாங்கம் இருக்குது. இதுதான் பிரச்சனை. ஒரு நிமிஷம் இருங்க சார். சார் குறுக்க குறுக்க பேசுறேன் சார், நான் வரேன் சார். நீங்க பேசும்போது மனு சார் வரல, மனு சார் முடிக்கட்டும். அதாவது பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க சார். தங்கம் சார், மனு சார் ப்ளீஸ். மனு சார் ப்ளீஸ். நான் என்ன சொல்றேன், நான் வந்து அந்த விவாதத்துல வந்து ஒரு தப்பான புரிதல் இருக்குங்கறதை கிளாரிஃபை பண்றேன். சரி, அடுத்து வந்துருங்க, கருத்துக்குள்ள வந்துருங்க சார். மனு சார் கருத்துக்குள்ள வந்துருங்க. அது அரசு சட்டம். ஆனா மாட்டுக்கறில பிரச்சனை வருது. அவங்க 2 பேத்துக்கும் உள்ள பிரச்சனை. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த ஒட்டுமொத்தமாவே இந்த பிரச்சனையை இங்க எடுத்துங்க. இவங்க என்ன சொல்றாங்க வந்து, அதாவது இந்த நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது வந்து ஆட்சி கலைப்புகள் 15 வருஷம் இங்க நடந்துச்சா
96க்கு அப்புறம் ஆட்சி கலைப்பே பண்ண முடியாது சார். எஸ்ஆர் பொம்மை கேஸ்ல வந்து நீதிமன்றம் மிக தெளிவான வரையறைகளை கொடுத்திருக்கிறது. ஒரு கவர்னரோ ஒன்றிய அரசோ நினைத்தால் ஆட்சியை கவிழ்ப்பது என்பது 1996 முடிவு கட்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கலைக்கப்பட்ட சில ஆட்சிகள் கூட அந்த சட்டமன்றங்கள் உடனடியாக நீதிமன்றத்தால் ரெஸ்டோர் செய்யப்பட்டது. அப்படி ஆட்சியை கலைத்த கவர்னர்கள் மிக கடுமையாக நீதிமன்றத்தால் விமர்சிக்கப்பட்டார்கள். இது எதையுமே தெரிஞ்சுக்காம ஏதோ பிஜேபி ரொம்ப பெருந்தன்மை கர்நாடகாவில் என்ன நடந்துச்சு இந்த எலெக்ஷனுக்கு முந்தைய எலெக்ஷன்ல, அப்போ ஒரு அந்த ஆட்சியை வந்து எம்எல்ஏக்களை பதவி விலக வச்சு, ஏன்னா எஸ்ஆர் பொம்மை வழக்கு இது அந்த தீர்ப்புக்கு அப்புறம் நேரடியா ஆட்சி கலைப்பு பண்ண முடியாது. ஆனா இந்த எம்எல்ஏக்களை வந்து ராஜினாமா பண்ண வைக்க முடியும். அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு குதிரை பேரம் நடத்தி அவங்களை வந்து விலக வச்சு திரும்ப எலெக்ஷனை கொண்டு வர்றது. அதேதான் வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் நம்ம பார்த்தோம். ஏன்னா ஷிண்டே எங்க இருந்து வந்தாரு, பிஜேபியால உருவாக்கப்பட்ட ஒருத்தர் சிவசேனாவை உடைச்சு அதை காலி பண்ணி திரும்ப இவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. அப்போ நேரடியா கவர்னர் மூலமாக ஆட்சி கலைப்பை செய்ய முடியாது என்பது ஏற்கனவே சட்டபூர்வமாக நிறுவப்பட்டு விட்டது. அதனால் மாற்று வழியை உருவாக்கியதும் மாற்று வழியை கண்டுபிடித்ததும் அதற்கான மிகப்பெரிய பணபலத்தை கொண்டிருப்பதும் பாஜக. இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் வந்தா ஆட்சி கலைப்பு செய்ய முடியலன்னு சொல்றாங்கல்ல, நான் கேட்பது ஆட்சி கவிழ்ந்தா என்னங்கிறது என்னுடைய கேள்வி. ஆட்சி கவிழ்றதுக்கு ஒன்றிய அரசும் கவிழும். ஏன்னா இப்ப இன்னொன்னு நான் திரும்ப அதான் சொல்றேன், 1967க்கு முன்பு ஒன்றியத்திலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சியில் இருந்தது. அதற்கு பிறகு மாநில கட்சிகள் வளர்ச்சி அடைந்தன, பெரும்பான்மை இல்லாத அரசாங்கங்கள் உருவாயின. ஒரு சின்ன குழந்தை கூட இது தெரியும் சார். இந்த கேள்வியை அட்ரஸ் பண்ணாம இந்த தொடர்ந்து பேசிட்டே இருந்தா என்ன அர்த்தம்?